ஆமாம் நல்லாயிருக்கு சார் படம். வெறும் குடும்பத்தோடு பார்க்கலாம் படத்தை. ஆமாம் நல்லாயிருக்கு. நல்ல நடிப்பு சார். நடிப்பு நல்லா இருக்கு. பார்க்கலாம் படம், ஏன் பார்க்க முடியாது, பார்க்கலாம். ஆமாம், இல்லை பாட்டு வந்து பழைய இதெல்லாம் வேறு, இப்போ இருக்கிறது பாட்டு ரெண்டுமே நல்லா இருக்குது. பாட்டு ரெண்டு பாட்டு நல்லா இருக்குது சார். நடிப்பு நல்லா நல்லா இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது. கதை எல்லாம் சொல்கிறது நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்ச படம் இது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். சூப்பராக இருக்குது படம். நான் அறா தான் பார்த்தேன். சூப்பராக இருக்குது. மோகன் சாரோடைய புது முயற்சி, நல்ல ஆக்ஷனாகவும் நடிச்சிருக்கிறாரு. நல்லா இருக்குது படம். இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ், முக்கியமாக காலேஜ் கேர்ள்ஸ் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு மூவி தான். இது கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். நான் பார்த்தது வந்து ஜெயிலருக்கு அப்புறம் பார்த்த ஒரு நல்ல திரைப்படம் இது. ஜெயிலர் மூவி தான். நான் ரஜினி சாரோடைய ஃபேன். நான் வந்து மோகன் சாருக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன். இப்போ அவரை பார்த்ததுலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது மூவி. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குது. போலி மாத்திரையை பற்றி ஒழுங்குகளை பற்றி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்கிறாரு. நல்ல மெசேஜ் இருக்குது. இது எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். தேங்க்ஸ். இல்லை, நல்லா இருக்குது படம். இவர் கம்பேக் கொடுத்துருக்கனாலும், ஆனால் சரியான கம்பேக் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப நாள் நடிக்கல. ஒரு கரெக்டாக ஒரு 12 இயர்ஸுக்கு மேலே கேப் போட்டிருந்தாரு. இப்போ ஒரு லாஸ்ட்டாக சூப்பர் சிங்கரில் கூட பார்த்தோம். ஆனால் இப்போ நல்லா வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது மூவி. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். போன படம் டைரக்டர் வந்து மனித கறி வச்சு படம் எடுத்தார். படம் இது கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது படம். இது கண்டிப்பாக எல்லாருமே அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நான் கொஞ்சம் விட்டிங்கன்னா அடுத்த படம் டிக்கெட் வாங்கிக்கலாம். மியூசிக்லாம் நல்லா இருக்குது. சென்டிமெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். 10க்கு 10 தான் கொடுக்கணும். ரேட்டிங் எல்லாம் இல்லை. ரேட்டிங்கே இதில் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. 10க்கு 10 தான். நல்ல ஆக்ஷன் நடிச்சிருக்கிறாரு. செம்மையாக இருக்குது படம். தேங்க்யூ. நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. நல்லா ஆக்ஷன்லாம் எனக்கு நல்லாயிருக்கு. ஃபைட்டிங்லாம் நல்லாயிருக்கு. குடும்பத்தோடு பார்க்கலாம். மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா தான் அவங்க அப்பா பொண்ணு கதை. பொண்ணுக்கு நல்ல ஒரு பப்ளிக்கில் எப்படி இருக்கணும், காலேஜ் போனால் ஸ்கூல் போனால் எப்படி இருக்கணுன்றது சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இந்த மெடிக்கல் சம்மந்தமாக அந்த டேப்லெட்டு வந்து போலியாக எல்லா இடத்துலையும் நடமாடுது. அதை பற்றி உண்மையிலுமே நல்ல கருத்து சொல்லியிருக்கிறார். இது விழிப்புணர்வு கண்டிப்பாக ஜனங்களுக்கு வேணும். பாட்டு ஒரு அப்பாவோட பாட்டு ஒன்று நல்லா இருக்குது. அது ஹிட்டாகும்னு நினைக்கிறேன். சவுண்டு ப்ளே, பேக்ரவுண்ட் அண்ட் ஃபைட்டிங், எடிட் எல்லாம் நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். தவறுதலே கிடையாது. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். நல்லா இருந்துச்சு அந்த சீனில். அவரை கேக் வெட்டும் போதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்லாம் பார்க்குறேண்ணா. ஹரா படம் பார்த்துட்டோம். தந்தைக்கும் மகளுக்கு இருக்கிற அந்த பாச உணர்வை இந்த படத்தில் நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. ஆக்ஷன் படம். மகளுக்கு நடக்கிற அந்த அநியாயத்தை தட்டி காக்க போயிட்டு இந்த சமுதாய விழிப்புணர்வு உண்டான நடக்கிற அந்த அநியாயத்தெல்லாம் தட்டி காக்கிற மாதிரி படம். அது எல்லா பாட்டும் அருமையாக வந்துருக்கு சார். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் சார். நல்லா போயிட்டு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லாமே ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஆக்ஷன் படம். நல்லா போயிட்டு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு படம். ரைட்டு. குடும்பம் ரொமான்டிக்காக இருக்குது, இதில் ஆக்ஷனும் இருக்குது. ரெண்டும் கலந்த கலவையாக தான் இருக்குது படம். சூப்பர் சார். இல்லை, ஹரா வந்து நம்முடைய அநியாயத்தை தட்டி கேட்கறது தான் ஹரா. இது ஹரா படம் பார்த்துட்டு வரோம். மோகன் சார், சில்வர் ஜூபிலி ஸ்டார் மோகனுடைய ஹரா பார்த்துட்டு வரோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அதே சேம் இளமையாக இருக்கார். சரியா? இதில் ஒரு மாறுபட்ட இதில் நடிச்சிருக்காரு. ஒரு பாதிக்கப்பட்ட அப்பாவும் நடிச்சிருக்காரு. ஒரு பெண் குழந்தையால் பெண்ணை பற்றி அப்பாவும் நடிச்சிருக்காரு. போலி ஒரு மருந்து கம்பெனியை பற்றிய கதை. மருத்துவத்தில் போலி நுழைஞ்சிடுச்சுன்னா எப்படி நம்ம சாதாரண மக்களை பாதிக்குதுன்றதை பற்றிய கதை. ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட தந்தையாக ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குது சார். அது ஒரு புது இசையமைப்பாளர் பண்ணியிருக்காரு. அவர் ஏதோ சங்கர் கணேஷோடைய ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன், சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. பாட்டுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார். மகளேன்ற ஒரு பாட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதில் மோகன் சாரோடைய நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சீரியஸாக தான் இருக்கும், பட் காமெடி இருக்குது. மொட்ட ராஜேந்திரன் இருக்கார், யோகி பாபு இருக்கார். காமெடி நல்லா தான் இருக்குது. நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாமல் மாதிரி இருக்குது சார். ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஃபேமிலி வந்து பார்க்கலாம். மோகன் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன் நல்லாயிருக்கு. போலி மாத்திரைகளை ஒழிச்சிருக்காரு. கடைசியாக வந்து மகளுக்கும் அப்பாவுக்கும் உள்ள சென்டிமெண்ட் நல்லாயிருக்கு. பாட்டு 2 பாட்டு நல்லாயிருக்கு. காமெடியெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை, காமெடி அவ்வளோதான். அது காமெடின்னு சொல்ல முடியாது.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போயிட்டு இருக்குமா? அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ரெண்டாவது ஹாஃப் ஒரே ஃபைட் சீன் தான். நான் பிடிச்சிருக்கேங்களா? நல்லா எடுத்திருக்காரு, மோகன் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்குங்க. அவர் அந்த காலத்து ஹீரோ, அவர் பண்ணாமல் இருக்கிறது நல்லா தானே இருக்குது. அப்புறம் என்ன, ஒரு குறையும் இல்லை. அடுத்தடுத்து வரும். ரொம்ப நல்லா இருக்குது சார். இது மோகன் சாரோட ரொம்ப வருஷம் கழிச்சு இது வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு படமாக இருந்தது. ஸோ மோகன் சார் படத்தை நாங்கள் வந்து இதுக்கு தேட்டரில் பார்த்ததில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 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 எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து பார்க்க வந்த படம் இது. அண்ட் படத்தில் வந்து ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் ஃபுல்லாக மோகன் சார் தன் தலையில் தூக்கி வச்சுட்டு ஓடிட்டுருக்காரு. ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆக்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு சார். வழக்கமாக பாட்டு அப்படி இப்படின்னு சின்னதாக ஒதுக்கி வச்சுட்டோம். இந்த படத்தில் ஒரு அப்பாவா ஒரு பொண்ணோட அந்த பிரிவோட ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மக்கள் எல்லோரும் பார்த்து இதை என்ஜாய் பண்ண வேண்டிய படம். எஸ்பெஷலி ஃபாதர் வித் டாட்டர்ஸ் இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம் சார். ஒரு டச்சிங்காக இருக்கும் மூவி. அப்பாவும் நிறைய கனெக்ட் ஆகிருக்கு சார். அண்ட் இன்றைக்கி இருக்கிற இந்த போலி மாத்திரைகளோ இல்லை சட்டம் தெரியாமல் வந்து போலீஸ்கார்ட்ட மாட்டுறது எல்லாமே வந்து அழகாக வந்து திணிக்காமல் அழகாக சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப நல்லாயிருக்கு. யோகி பாபு சார் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காரு. மொட்டராஜேந்திர சார் வந்து நிறைய வந்திருக்காரு. அது அவரோட காமெடியெலாம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ காமெடியாக அதை திணிக்காமல் அதுவும் படத்தில் வந்து நம்ம எல்லாம் தேட்டரில் எல்லாம் லைட்டாக சிரிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம ரொம்ப லைட் காமெடிஸ் ரொம்ப நல்லாயிருக்கு சார். ஸோ மியூசிக் எஸ்பெஷலி நீட் அப்ரிஷியேட். அவர் பேர் தெரியலிங்க, ஆனால் ஒரு இன்னொரு அனிருத் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். நல்ல மாஸ் பிஜிஎம். இது வந்து எங்கேயுமே வந்து மோகன் சார் படம் பார்த்த மாதிரியே தெரியல, ஒரு மாஸ் ஹீரோக்கான படம் பார்த்த மாதிரி இருக்குது சார். ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக மட்டும்தான் இதை வந்து பாருங்கன்றதில் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலிக்கு எங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் நிறைய சின்ன பசங்க வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப என்ன அதாவது 2K கிட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார் படம். தேங்க்யூ. நல்லா இருந்ததுண்ணா படம், சூப்பராக. ஹரா படம் பார்த்துட்டு வந்தேண்ணா. மோகன் அங்கிள் சூப்பராக நடிச்சிருந்தாரு. எனக்கு பிடிச்சிருந்ததுண்ணா. ரொம்ப பிடிச்சது அவங்க அப்பா லாஸ்ட்டில் அப்பா பொண்ணு சீன் ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப செம்மையாக இருந்தது. அந்த ஃபீலிங்ஸ் அழகாக காட்டியிருக்காங்கண்ணா. ஆமாம், மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. நம்ம காமெடி ஓகேண்ணா, நல்லா. யோகி பாபு நல்லா பண்ணியிருந்தார். மொட்டராஜேந்தர் அங்கிள் நல்லா பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்ததுண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா அழ வச்சுது, அவள் தான். சூப்பராக இருந்ததுண்ணா. மியூசிக்லாம் அழகு ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு படம். அப்பா பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, அதான் லைட்டாக அப்படியே அழலாம் வந்துச்சு. எமோஷ்னலாக இருந்தது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது ஓவராலாக. எனக்கு அப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு கையெல்லாம் பூச்சிக்கிட்டாரு இந்த படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுக்கப்புறமா எதுவும் பண்ணல, அப்பா அப்படியே தான் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோகன் படம் சூப்பராக இருக்குது, நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆமாம், நான் ரொம்ப படமே பார்க்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படம். இந்தாங்க, நான் எனக்கு ரொம்ப பேச தெரியல. இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மோகனுக்காக தான் இந்த படம் பார்க்க வந்தேன். நல்லா, ஐயோ சூப்பர் சூப்பர். ஒரு பொண்ணு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இந்த படத்தோட அருமை தெரியும். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காங்கன்னு எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் என் பொண்ணுக்கிட்ட எவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாரோ அப்படி தோணுச்சு. அவர் வந்துட்டு இப்போ நம்ம பழைய இதில் பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக பார்த்துருப்போம். ஒரு ஆக்ஷனாலாம் நம்ம பெரிய அளவில் அவர் வந்து ஆக்ஷன் பண்ணுறதை விட அவர் நல்லா ரொமான்டிக் மூவிஸ் நிறையா நல்லா பண்ணியிருந்தார் இல்லைங்களா, அது மாதிரி பார்த்துருக்கோம். இதில் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் நமக்கு வேரியேஷன் தெரியுது அவர்கிட்ட. அந்த பழைய இதுக்கும் நாங்கள் வந்து அப்போல்லாம் அப்படி தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ திடீர்னு அவர் ஒரு ரொமான்டிக்லேருந்து ஆக்ஷனில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு பெரிய மெச்சூர்னஸ் தெரியுது அவர்கிட்ட. ஆமாம் ஆமாம், நல்லா இருந்தது. பொண்ணு அப்பா சென்டிமெண்ட் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. கனெக்ட் ஆக முடியும் நம்மளால். ஒரு பொண்ணு இருந்ததுன்னா எப்படி கனெக்ட் ஆகாமல் இருக்க போவோம், அந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பசங்களுக்காகன்னும் போது அது நல்லா இருந்தது. நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு.
யோகி பாபாவோட மொட்டராஜா நல்லா பண்ணியிருந்தாங்க. யோகி பாபாவுக்கு நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். சீன்ஸு கம்மியாக இருந்துச்சு, அவ்வளோதான். இல்லை ஓரளவுக்கு தான் இருக்குது. அதான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா பொண்ணுக்குள்ள உறவு பற்றி நல்லா எடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சென்டிமீட்டாக இருந்தது, ஃபேமிலி சென்டிமீட்டாக இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம் படம், நல்லா இருந்ததுங்க. சாங் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஒரு சோகமாக இருந்தது பார்க்கும்போதே. ரொம்ப அந்த ஒரு சாங்கில் அது கண் கலங்குற மாதிரி இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பா பொண்ணு பாண்டிங் நல்லா இருக்குது. எனக்கு ஒரு பொண்ணு தான், ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க டேடியை தான் மிஸ் பண்ணோம் இன்னைக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. அதான் அவரோட ஆக்ஷன்ஸ் சேஞ்சஸ் நல்லா இருக்குது. அவருக்கு கம்பேக் ரொம்ப நல்லா இருக்கு. ஜூப்ளி ஸ்டார் மோகன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது ரொம்ப வெள்ளி விழா நாயகனாலே தமிழ் சினிமாவில் வந்து மோகன் சார் தான். ரொம்ப நாளைக்கு பிறகு மோகன் சார் படம் தியேட்டரில் வந்து பார்த்துருக்குறேன். சூப்பராக இருக்குது. அதாவது வழக்கமாக மோகன் சார் படங்கள் வந்து நான் பாடும் பாடல், உதயகீதம், பயணங்கள் முடிவுதல், இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சிங்கராக பாடகராக வருவார், இல்லை ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, காமெடி, இந்த மாதிரி படங்கள் தான் நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஆக்ஷன் பிளாக்கு கிட்டத்தட்ட 1980-82 ஒரு சூப்பர் ஹிட்டு கொடுத்த ஒரு வெள்ளி விழா நாயகன் ஒரு 2024 கிட்டத்தட்ட 40-44 வருஷம் கழிஞ்சு இந்த மாதிரி தேட்டரில் ஓப்பனிங் ஆடியன்ஸ் இருக்காங்க, தேட்டரில் ஒரு பரபரப்பாக இருக்குங்கிறது அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வெள்ளி, சனி, ஞாயிறு அதோட போயிருங்கிற மாதிரி உள்ள நிலமையில் ஒரு வெள்ளி விழா நாயகன் ஒரு பேர் எடுத்திருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ. அதாவது இப்போ 2024 வைங்களேன், ஒரு ஹீரோ 40 வருஷம் கழிஞ்சு படம் நடிக்க முடியுமா? 2067 இந்த மாதிரி நீங்கள் மைக்கை தூக்கிட்டு இப்போ நடிக்கிற ஒரு ஹீரோட்ட வர முடியுமா? சத்தியமாக வர முடியாது. ஆனால் 45 வருஷம் ஹீரோவாக இருக்கிற மோகன் சார் நேரில் பார்த்தா வந்து ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. அந்த 10-15 வயசு குழந்தைக்கு அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு. அப்பா மகளுக்கு உண்டான பாசத்தை வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப எனக்கு வந்து நான் வந்து சிறகடிக்க ஆசையில் ஆர் சுந்தரராஜன் சார் கூட நடிக்கிறேன். அப்போ ஆர் சுந்தரராஜன் சார் ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, மோகன் சார் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க, என்னங்க விஜயகாந்த் சார், சத்யராஜ் சாருக்கெல்லாம் நீங்கள் ஆக்ஷன் பிளாக் வைக்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் வந்து ஆக்ஷன் பிளாக் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாராம். அப்போ ஆர் சுந்தரராஜன் சார் சொல்லுவாராம், எப்பா அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு கண்ணுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்குது, அதனால் ஆக்ஷன் பிளாக் வைக்கிறேன், உனக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, அதனால் உனக்கு வந்து இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக எடுப்போம் அப்படின்னு சொல்லுவார். மோகன் சாரோட பல நாள் ஆசையை வந்து இந்த டைரக்டர் நிறைவேற்றி வச்சுருக்காரு. ஆக்ஷன் பிளாக்னா நீங்கள் இந்த மோகன் சாரோட ரசிகர்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக்கை அவர் படத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு 25 வயசு பையன் எப்படி சண்டை போடுவாரோ அந்த மாதிரி ஃபைட்டு போட்டிருக்கிறாரு. சூப்பராக இருக்குது. அதாவது பிஜிஎம்மும் சரி, ஆக்டிங் சரி, 2 மணி நேரம் தியேட்டரில் வந்து அவ்வளோ ஒரு பரபரப்பாக அவரோட ரசிகர்கள்லாம் குதூகலமாக கைத்தட்டி கிளாப்ஸ் பண்ணி படம் பார்க்குற அளவுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. மோகன் சார், நீங்கள் வந்து மோகன் சாருக்கு ஒரு வேண்டுகோள், இப்போ வந்து ஹரா வந்துருச்சு, அடுத்து தி கோட் வருது. நீங்கள் இனிமேலும் வந்து கேப் எடுத்துகிட்டு 10 வருஷம் 5 வருஷம்லாம் ரெஸ்ட் எடுக்காதீங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தி கோட்டுக்கு பிறகு நீங்கள் 100 படம் நடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மோகன் சார். அவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள், வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காதீங்க, வந்து ஜாலியாக ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது கேட்கணுமா? யோகி பாபு காமெடி வந்து இதில் வந்து ஒன்றும் பெரிய ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை. ஒருவேளை எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. இந்த படத்தில் மோகன் சாரோட யோகி பாபுவோட காமெடி பெருசாக இல்லை. ஆனால் மொட்டராஜேந்திரன் சார் வந்து ஒரு 2-3 சீனில் கொஞ்சம் சிரிக்க வச்சுருக்கிறாரு. நான் இதில் வந்து காமெடி எதிர்பார்த்து, மோகன் சார் படத்தை வந்து நான் இதில் காமெடியெல்லாம் எதிர்பார்த்து வரல, மோகன் சாரை எதிர்பார்த்து வந்தேன். அது வந்து மோகன் சார் வந்து அவரோட இதை வந்து திருப்திப்படுத்தியிருக்கிறாரு. ஜாலியாக இருக்குது. மோகன் சார் வந்து ராயல் லுக்கில் இருக்கார். ஒரு 30 வயசில் ஒரு இளைஞன் எப்படி இருப்பார் அப்படி இருப்பார். அவரோட அதாவது அந்த காலத்தில் வந்து மோகன் சாரோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பெண்கள்லாம் இருப்பாங்கள்ல, இப்போல்லாம் அவங்க வந்து பொண்ணை கட்டி கொடுக்குற ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஃபேமிலியோட குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு வந்து படம் பார்க்குற அளவுக்கு ஒரு படம். ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு நம்பி வந்து தேட்டரில் பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு கழித்து நடிச்சிருக்கிறதுனால ஃபஸ்ட் ஷோ பார்க்க பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருந்தார். ஒரு தந்தை கேரக்டர் ரொம்ப அழகாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ளூருக்கி
ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டிவாக வந்து அந்த மகளேன்ற சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் அந்த காலத்தில் வந்து ரொமான்டிக் ஹீரோ, ப்ளே பாய், லவர் பாய், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இப்போ இருக்க யூத் கூட அவரை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, வேறு யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவரோட சாங்ஸ் அப்படி, அவரோட மூவிஸ் அப்படி, அவரோட அதாவது சொல்கிறது அவரோட எனர்ஜியே வேறு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு 20 இயர்ஸ் கழித்து பேக் வந்ததுனால இப்போ இருக்க படத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. இதுவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். நெக்ஸ்ட் படம்லாம் அவர் ஹீரோவை நடிக்கணும். ஃபஸ்ட் டைம்லலாம் எப்படி பண்ணாரோ மியூசிக்கு பாட்டம் அந்த மாதிரி மைல்டாக வேணும், ஹாஷாக இல்லாமல். ஆக்ஷன் மூவி கூட நல்லா பண்ணியிருக்காரு. இப்படியும் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம பார்க்கல இது வரைக்கும். இந்த படத்தில் பண்ணி காமிச்சிருக்காரு. சூப்பர். பார்க்கலாம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள், பார்த்துட்டு அவரை வாழ்த்துங்க. ஹரா படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல சோசியல் மெசேஜு. படத்தில் வந்து ஒரு நடிகர் பட்டாளமே இருக்குது. அதாவது மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு, சிங்கம்புலி, ஆதவன், இப்போ நிறைய நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து மொட்டை ராஜேந்திரன் கலக்கியிருக்காரு. 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மோகன் சார் வந்திருக்காரு. தர லெவலில் ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ் எல்லாம் பறக்க விட்டுருக்காரு. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. தற்சமயத்தில் நடக்கிற ஒரு க்ரைம்லாம் நிறைய இந்த படத்தில் வந்திருக்கு. பப்ளிக் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி மோகன் சார் வந்து வெள்ளி விழா நாயகன் பேர் எடுத்தவர். எப்படி பேர் எடுத்தாருன்னா அந்தளவுக்கு வந்து இப்போ ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுவார், படத்தை செலக்ட் பண்ணுவார். அதுபோல் ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை ஒரு செலக்ட் பண்ணுறாருன்னா இது சாதாரண கதையாக இருக்காது. அந்தளவுக்கு கண்டென்ட்டான இந்த மூவி ஹரா. நல்ல ஒரு படம், நல்ல கண்டென்ட்டு, நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்க வேண்டியது ஒரு சின்ன பட்ஜெட்டில் சூப்பராக இந்த டைரக்டரு நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்த சீன் என்னன்னு சொல்லவே முடியாது. நிறைய சீக்வன்ஸு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்த சீன் என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்க. ஸ்டண்ட்டு சீக்வன்ஸு, சாங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது அவருடைய மகள் வந்து பிரிவுக்குனால அவர் வந்து ஏங்கி அதை சேஸ் பண்ணி போகும்போது நிறைய கிரைமை சந்திக்கிறாரு. அந்த கிரைமில் நடக்கிற நிறைய கள்ளத்தூப்பாக்கி, பெண் கடத்தல், அப்புறம் வந்து போலி மாத்திரை, இந்த விஷயம்லாம் அதில் வருது. இது கடைசியில் வந்து அப்போ அவங்க மகளை சந்திக்கிறாரா இல்லை சந்திச்சாரன்றதா கிளைமேக்ஸு. அது வந்து எந்த படத்துலையும் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் நான் பார்த்ததில்ல. ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல கிளைமேக்ஸு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் தான் இந்த பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக போய் சேராது. நீங்கள் போய் சேர்த்திங்கன்னா இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரும். பப்ளிக்கு ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபீலிங், அதாவது பப்ளிக்கோட கனெக்ட் ஆகணும். பார்க்குற மூவி வந்து பப்ளிக் கனெக்ட் ஆகி ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் பண்ணுறதை வந்து டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்பா மகளுக்குள்ள அந்த ஃபீலிங் வந்து நிறைய வந்து நான் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஃபீல் பண்ணுற அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னா டைரக்டர் எந்த அளவுக்கு எடுத்துருப்பாருன்னு பார்த்துங்க. மோகன்ஜிக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த படம் ஃபேமிலியோட அழகாக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். எந்தவித டிசப்பாயிண்ட் இருக்காது. ஹரா படம் வெற்றியடை என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. காண வேண்டும் சீக்கிரம் வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே என்று எத்தனையோ வருடங்களாக தவம் இருந்த ரசிகர்கள் நெஞ்சங்களை குளிர்விக்க கோகிலா மோகன் இன்று ஹரா மோகனாக அவதாரம் எடுத்திருக்கிறார். அன்று ஒரு யதார்த்த மோகனை பார்த்தோம். இன்றைய காலகட்டத்திற்கான யதார்த்த மோகனை ஹராவில் பார்க்கிறோம். அனைவரும் ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹரா திரைப்படம் இன்றைய காலகட்டத்திற்கான அத்தனை பிரச்சனைகளையும் அலசுகிறது. பெண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவத்தை, அதனுடைய பாசத்தை, போதை மாத்திரைகள், போலி மாத்திரைகள் இன்று எந்த அளவுக்கு நம்மளை பாடுபடுத்துகிறது என்பதையும், நல்ல அரசியலையும் ஹரா பேசுகிறது. மாறுபட்ட மகன், அதாவது மோ கன்னாக மாற்றியிருக்கிறார் எங்களது டைரக்டர் விஜயஸ்ரீ அவர்கள். அவருக்கு மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு மாறுபட்ட மோகன் அவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் என்றும் தவமிருக்கிறோம். அவரை வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். நான் மோகன் சாரோட ரசிகை. நிறைய படம் பார்த்துருக்கோம் கட் அடிச்சுட்டு. ஆனால் ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த படம். கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். பிஎஸ் சங்கீதம் மேகம் தேன் சிந்தும் நேரம் இப்படிலாம் இல்லாமல் மோகன்
மைக் மோகன். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர். அதாவது அப்பா மகனுடைய சென்டிமெண்ட்டு. நான் கதை முழுசாக சொல்ல விரும்பலை. நான் வந்து மீடியாவில் உட்கார வச்சு திரை விமர்சனக்காரர் கிடையாது, வீட்டில் உட்காந்து பேசிக்கின்னு போர் அடிக்கிற ஆள் கிடையாது. நீங்கள் நிச்சயமாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய இது ஒரு நல்ல தரமான படம். இதுதான் சொல்லுவேன் நான், வேறு எதுக்கு சொல்ல. வேறு எதனா கேட்குறதா இருந்தால் ப்ரெஸ்ஸுங்க தான் கேட்கணும். என்ன படம் எப்படி இருக்குது, படம் எவ்வளோ இருக்குது, நீங்கள் தான் கேட்கணும். அதுக்கு நான் சொல்கிறது விளக்கமாக இருக்கிறேன். படம் உண்மையிலே நல்லா இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, படத்தை பாருங்க, தாய்மார்கள் வந்து பார்க்குறாங்கன்னு என்னங்க, இதை விட என்னங்க வேணாம் பாருங்கள். சின்ன முதல் கொண்டு பெரியவர்கள் முதல் கூட பார்க்க வேண்டிய ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டு அழகாக பண்ணிக்கிறாரு. மோகன் படம் ஞாபகம் கொண்டு நான் வந்து என் மனைவி துரத்தி லவ் பண்ணேன். விதின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் இருக்க நான் லவ் பண்ணுற காலகட்டம் அது. அப்படிலாம் இல்லாத மோகன் சாரை இதை ஒரு வித்தியாசமான கேரக்டரில் பார்க்குறது கண் கலங்கிடுச்சு. அவர் சில படங்களில் கடைசியாக சாவார். கிளிஞ்சிகள் படத்தில் கடைசியாக சாவார். நிறைய படத்தில் அவர் இறந்துற மாதிரி தான் இருக்கும் கிளைமேக்ஸில். ஆனால் படம் வெள்ளி விழாவை பண்ணது. ஆனால் இவருக்கு போட்டியாகவே அந்த காலகட்டத்தில் ரஜினி, கமல், அடுத்துக்கடுத்து ராமராஜன், இந்த காலகட்டத்தில் குறைஞ்சது சில்வர் ஜூப்ளி அதிகமாக கொடுத்த ஒரே நடிகர் இவர் தான் நான் சொல்லுவேன். வேறுனா சவால் விடுங்க. பஞ்சவனகர கோவை தம்பி, மதன்நாட் பிக்சர்ஸ்னாவே ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன் பண்ணல, குங்குமச்சிமிழி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் படத்தில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துன்னு வந்தேன். அவர் கடைசியாக படம் ஒன்று நடித்தார். உருவன்னு ஒரு படம் எடுத்தார். அதில் கொஞ்சம் அப்படி படம் போகல சரியா. அதில் பல்லவி பேய் படமாக நடிச்சிருப்பார். இது பேயும் கிடையாது, பிசாசியும் கிடையாது, லவ்வும் கிடையாது, குழந்தைங்களுக்கு பார்க்க வேண்டிய சென்டிமெண்ட் படம். வணக்கம். பிஎஸ் பின்னாடி பின்னாடி இப்போ பின்னாடி ஒரு தள்ளி நம்ம தேங்க கை கை லைட் பிளாஸ்டிக் இருக்குல்ல, பிளாஸ்டிக் மறக்கியா எங்க பாரு பத்திர எப்படி வெட்டிங் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். இவங்க வேற கத்துறான், அப்படி எடுத்துக்கோ. நண்பா நண்பா கொஞ்சம் லாஸ்ட் வந்துடா. ஹைட்டு தூக்கினா பின்னாடி எல்லாமே தள்ளுறாங்க. என் மேல சாஞ்சு நிக்கிறாங்க. நான் மூச்சு விட்டேன்னா நிக்கலண்ணா நிக்கலண்ணா இன்னும் சொல்லலண்ணா. பின்னாடி சாயிறாங்க பாருங்க. நிக்கலண்ணா நிக்கலண்ணா கேமரா வருதா? பின்னாடி வந்துட்டேண்ணா. ஜூம் தான் போயாண்ணா. ஜூம் தான் இருக்கிறேன் நான். அதுக்குள்ளே வரேன் தான் வருது. என்ன பண்ணுறது? அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். பின்னாடி வரேன். அதை தானே சொல்கிறேன். இந்த மேலே என்ன அட்ஜஸ்ட் எடுக்க ஃபுல்லாக கீழே எடுக்க முடியுமா? விட்றா முடிஞ்சிடும். எனக்கு பாரு அண்ணா என்ன ஊட்டி தள்ளிட்டாங்க சார். யாரு வரும்? எல்லா மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். என்னுடைய கோகிலா படத்திலிருந்து இந்த ஹரா படத்தை வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி உங்கள் ஆதரவு, பிளெஸ்ஸிங்கு, என்கரேஜ்மெண்ட் இருக்கணும்னு உங்கள்கிட்டயே நான் கேட்டுக்கிறேன். ஆண்டவன்கிட்டையும் கேட்டுக்கிறேன்.
எப்பவும் போல நான் சொல்கிற மாதிரி என்னுடைய உயிர் நூற்றாகி இருக்குமா ரசிகர்கள் இன்றைக்கி இந்த படத்தை வந்து இங்கே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. ஃபுல் படம் பாருங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.